பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 28 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25வது அதிகாரத்திலே மோவாப் எப்படி இஸ்ரவேலரை கெடுத்து போட்டது என்பதை குறித்து அங்கே வேதம் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்க செய்யும் தன் முயற்சியிலே தோல்வி அடைந்ததும் மோவாபியர்களை தூண்டி அவர்கள் இஸ்ரவேல் மக்களின் நெறி தவறிய மாம்ச இச்சைக்குரிய காரியங்களை செய்து இவைகளை ஆதரிக்கும் அஞ்ஞான கடவுள்களை, அஞ்ஞான தெய்வங்களை வழிபட செய்து அவர்களை தேவனை விட்டு பிரிக்கும் முயற்சியை இங்கே பார்க்கிறோம். இதற்கு தண்டனையாக இது அங்கே பிலேயாம் கொல்லப்படுவதை குறித்து 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் யோசுவா புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் தமது கோப அக்கினியை இப்படியாக அவர்கள் மீது வரப்பண்ணுகிறதை குறித்தும் பார்க்கிறோம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவன் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் விக்கிரகத்தை திருப்பினேன் என்று சொல்லி அங்கே பினெகாஸ் அந்த வாதையிலிருந்து அந்த ஜனங்களை காப்பாற்றிய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். வேசித்தனம், விக்கிரகாராதனை இவற்றில் மக்கள் ஈடுபட்டு ஒழுக்க நெறி தவறியதால் பினெகாஸ் தேவன் மீதுள்ள பக்தி வைராக்கியத்தினால் கோபம் கொண்டு செயலில் இறங்கினான். தேவனுடைய மேன்மை அவன் மீது அவனுக்கு இருந்த பக்தி வைராக்கியம், அவனுக்கு பாவத்தின் மீது இருந்த வெறுப்பு, நீதியின் மீது அவனுக்கு இருந்த அன்பை இவைகள் வெளிப்படுத்துகிறது. இப்பண்புகள் தேவனுடைய பண்புகள். தேவனுடைய பரிசுத்தத்தின் மீது கிறிஸ்துவானவர் காட்டும் பக்தி வைராக்கியத்துக்கு இது எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. தேவன் பினெகாசுக்கு நிலையான ஆசாரியத்துவ உரிமையை கொடுத்தார். தேவன் மீது உண்மையான பக்தி வைராக்கியம் கொள்கிறவர்கள் உண்மையிலே அவரிடத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட உலகமெல்லாம் தேவனுக்கு எதிரான, தேவன் விரும்பாத காரியத்திலே கடந்து செல்லும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளின்படி நடந்து, தேவனுடைய நியமங்களின்படி நடந்து, தேவன் தருகிற பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து 26வது அதிகாரத்திலே 2ஆம் மக்கள் கணக்கெடுப்பை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லோரையும் எண்ணுங்கள் என்றார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே எந்தெந்த குடும்பம், எத்தனை பேர்கள் என்பதையெல்லாம் விளக்கமாக, தெளிவாக, துல்லிகரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அவர்களுக்கும் எப்படி தேசம் பங்கிடப்பட வேண்டும் என்பதையும்
சீட்டு போட்டு தேசத்தை பங்கிடப்பட வேண்டும் என்பதையும் அங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்தியதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேய சட்டத்தின்படி ஒரு தகப்பனுக்கு ஆண்மகன் வாரிசு இல்லாதிருந்தால் நிலத்தின் மீது சுதந்திரம் கிடையாது. எனவே அந்த தகப்பனுடைய குமாரத்திகள் அந்த நிலங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் என்று சொல்லி அங்கே தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுகிற காரியத்தையும் குறித்தும் பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசத்தில் பெண்களுக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தும் உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே காணப்படும். இந்த செலோபியாத்தின் குமாரத்திகள் காரியத்திலே நாம் காண முடியும். அடுத்தது, மோசேக்கு பின் யோசுவா தலைவனாக நியமிக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய இளையாசாருக்கு சபையாருக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு என்று சொல்லி அங்கே ஆண்டவர் கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மோசையோடே எப்பொழுதும் உடனிலிருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினான யோசுவா அடுத்த தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிற காரியத்தை இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து 28வது அதிகாரத்திலே நாடோறும் செலுத்தப்பட வேண்டிய பலிகள், ஓய்வுக்குரிய நாளுக்கு உள்ள ஓய்வு நாளுக்குரிய பலிகள், மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய பலிகள், பஸ்கா பண்டிகை ஆகியவற்றை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த பலிகள் மற்றும் காணிக்கைகளின் முக்கியத்துவத்தை இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. ஒவ்வொரு நாளும் செலுத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாட்களிலே செலுத்தப்பட வேண்டும், ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்திலும் செலுத்தப்பட வேண்டும். பரிசுத்தமான வருஷத்தின் குறிப்பிட்ட சில தினங்களிலே பண்டிகை நாட்களிலே இது செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆவிக்குரிய ஜீவியத்திலும் தேவனையே நாம் எப்பொழுதும் கிட்டி சேரும்படியாய் தேவன் தருகிற கட்டளைகளின் நடந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அளிக்கப்படுகிறோம். சர்வவல்லவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். அவர் தாமே நம்ம நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிற தேவன். அந்த உன்னத தேவனுடைய ஆசீர்வாதம் தர்மியான தியானத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.